நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கதறிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களை இப்படி குடும்பப்படுத்தாங்கன்னு தெரில. 6 மாதம் ஆச்சு, ரேஷன் இல்லை. நாங்கள் கீரையை பிடிங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார். கோர்ட்டு ஆர்டர் வரட்டும், நாங்கள் பேருந்து பண்ணி சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஓட்டு எங்களுக்கு ரேஷன் அடிப்படை வசதியை கோர்ட்டே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு, கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடையே காலி பண்ணிதாங்க. நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து எங்களுக்கு ஓட்டு உரிமைக்காக வந்திருக்கோம். நாங்களும் எத்தனையோ பலமுறை இந்த ஓட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் இருக்க எஸ்டேட்டு, நாங்கள் அங்கே தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு நிரந்தரமாக அங்கே தான் குடியிருப்பு இருக்குது. 1850 பேர் ஓட்டுக்கு எழுதி கொடுத்தோம். அந்த 1850 ஓட்டுமே நிரந்தரமாக இடம்பெயர்ந்து உள்ளார்கள் அப்படின்னு எங்களுடைய 1850 ஓட்டையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தாசில்தார், இஓ, பிஎல்ஓ எல்லாருமே வந்து எங்கள்கிட்ட ஃபார்ம் 6 கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே நிரப்பி கொடுத்தோம். 6 நம்பர் படிவத்தில் நிரப்பி கொடுத்தோம். ஃபார்ம் ஸ்லிப் இருக்குது. இப்போவும் எங்களுக்கு ஓட்டு வரல. இது என்ன அநீதியோ என்ன நீதின்னு தெரியல. 18 மாதம் எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் எப்படி மனுஷன் சாப்பிடாமல் இருக்க முடியும்? இதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கேன் சார், எல்லார்ட்டையும். நீங்கள் மீடியா தான், நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கு நீங்கள் எண்ணத்தை வச்சு சார் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு முடியாமல் தான் நாங்கள் தளத்தில் வந்து வேலை பார்க்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், சென்னையில் இருக்காங்க சார், வீடு திருநெல்வேலியில் பூட்டியே கிடக்கு சார். அவங்களுக்கு எப்படி சார் திருநெல்வேலியில் ஓட்டு வருது? நீங்களே சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் யாருமே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஓட்டு. நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னு கலெக்டராக சொல்லுதாங்க. ஆனால் நாங்கள் அங்கே இந்த பாருங்கள், என் ஆதாரம் பாருங்கள், என் ஓட்டு ஐடியை பாருங்கள். இதுக்கு மீறி நாங்கள் என்ன சார் பொறுப்பு? ஒரு அட்ரஸும் எங்களுக்கு வேறு இடத்துல இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்காங்க சொல்லுங்கண்ணா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கதறிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களை இப்படி குடும்பப்படுத்தாங்கன்னு தெரில. கோர்ட்டு ஆர்டர் வரட்டும், நாங்கள் பேருந்து பண்ணி சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஓட்டு எங்களுக்கு ரேஷன் அடிப்படை வசதியை கோர்ட்டே செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு, கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடையே காலி பண்ணிதாங்க. ரெண்டாவது கோர்ட்டு செஞ்சு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆஃபீஸை காலி பண்ணிதாங்க. இதுக்கு மீறி நாங்கள் எதுவும் பேசுகிறோம், உடனே உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னாங்க. 6 மாதம் ஆச்சு, ரேஷன் இல்லை. நாங்கள் கீரையை பிடிங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார். 3000 ரூபாய் நிப்பாட்டாங்க.